Hi students, good morning. Welcome to Bio World 2020 channel. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவாலஜியில் பார்த்திங்கன்னா யூனிட் 3ல் சாப்டர் 5 டைஜஷன் அண்டு அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய அவுட்லைன் அந்த சாப்டரில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் 5.1ல் பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது செரிமான மண்டலம் அப்படிம்பாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு, அந்த சிஸ்டம், அதான் செரிமான மண்டலம். அப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு அண்டு ரோல் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், அதாவது உணவு செரிக்கிறது மற்றும் செரிமான நொதிகளினுடைய பங்கு. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னு என்னது, அந்த டைஜஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த என்சைம்ஸ். ஸோ அதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்டு ஃபேட்ஸ், அதாவது ப்ரோட்டீன் புரதம், கார்போஹைட்ரேட்டு அண்டு இந்த ஃபேட் கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அடுத்து உள்ளது என்னது, உட்கிரகித்தல் அண்டு தன்மயமாதல் அப்படிம்பாங்க. அப்சார்ப்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், உட்கிரகித்தல். அப்புறம் தன்மயமாதல், அசிமிலேஷன்னா தன்மயமாதல். ஸோ இது அடுத்து இஜேஷன்னா கழிவு வெளியேற்றம், வேஸ்ட் வெளியேறது. அப்புறம் கலோரிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் அண்டு ஃபேட்ஸ். ஸோ இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டினுடைய கலோரிக் வேல்யூ என்ன, ஒவ்வொன்றுக்கும் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் அண்ட் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், அதாவது என்னென்னா நியூட்ரிஷன், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட்டு உணவு, அப்புறம் அந்த டைஜஷன், அதில் வரக்கூடிய ஷார்ட்டேஜினால் என்ன ப்ராப்ளம்ஸ், டிஸார்டர்ஸ், என்னென்ன குறைபாடுகள் நமக்கு வருது உடம்புல அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று என்னது, டைஜஸ்டிவ் சிஸ்டம். சரி, இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மார்னிங் எப்போயுமே ரெகுலராக என்ன பண்ணுறோம், ஒரு பர் டே, ஒரு நாளைக்கு 3 times நம்ம என்ன செய்கிறோம், ஃபுட் எடுத்துக்கிறோம், அப்படி தானே. காலை, மதியம், நைட்டு, அப்போ 3 நேரம் என்ன செய்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சிட்டு மார்னிங் டிஃபன் பண்ணல, பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணல, நீங்கள் சாப்பிடாம விட்டீங்க. காலையில் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மதியம் ஒரு 12 o'clock ஆகிறப்ப என்ன உங்களுக்கு, நல்லா பிரிஸ்காக இருப்பீங்களா அல்லது டயர்டாக இருப்பீங்களா? உங்களுக்கே தெரியும், யூ கேன் ஃபீல் டயர்ட்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நமக்கு அங்கே எனர்ஜி உடம்புல இல்லை, நம்ம எனர்ஜி இல்லாதனால நம்ம டயர்டாக இருக்கோம். அந்த நேரம் என்ன செய்ய முடியாது, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஈவன் ஒரு வாக் போகிறது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ என்ன, பிகாஸ் ஆஃப் நம்ம பாடியில் எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு, எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, அப்போ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்ருந்தோம்னா என்ன இருக்குது, உங்களுக்கு 12 o'clock 11 o'clock ஆனாலும் நம்ம அந்த எனர்ஜி இருந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒர்க்கை கண்டினியூவாக பார்த்துட்ருக்கலாம். ஸோ அப்போ அந்த எனர்ஜி அப்படிங்கிறது எங்கேருந்து கிடச்சிருக்கு, மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலேருந்து எனர்ஜி கிடச்சிருக்கும், நம்ம டயர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். புரியுங்களா? ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்குது, நமக்கு ஃபுட்டுலேருந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃபுட்டு என்னென்னா நம்ம சாப்பிட்றதுனால அது என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, எனர்ஜி அண்டு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் க்ரோத் அண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓன் அண்ட் டேமேஜ் டிஷ்யூஸ். அதாவது எனர்ஜி மட்டும் இல்லை, நான் அடுத்து என்ன கொடுக்குதான், இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் நம்மளுடைய க்ரோத், நம்ம வளர்கிறதுக்கு தேவையான அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் டேமேஜ் ஆகக்கூடிய அந்த டிஷ்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்ன கொடுக்குது, அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் நமக்கு இந்த ஃபுட்டு கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ஃபுட்டு என்ன உங்களுக்கு இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் and coordinates various activities that takes place in our body. நம்ம பாடியில் நடக்கக்கூடிய நிறைய இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் என்ன தான் அது கண்ட்ரோல் பண்ணி நம்ம பாடியை ஒரு ரெகுலராக வச்சுக்குது. புரியுதுங்களா? சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட்டு. ஸோ அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அவர் ஃபுட்டு என்னென்ன, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் அண்டு வாட்டர். இவ்வளோ மெட்டீரியல் ஃபுட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஃபுட்டை எங்கேருந்து எடுத்துக்கிறோம், வி அப்டைன் ஃபுட் ஃப்ரம் பிளான்ட் அண்டு அனிமல் சோர்ஸ். நமக்கு கிடைக்கிற ஃபுட்டு எங்கேருந்து கிடைக்குது,
ஃப்ரம் பிளான்ட் அண்டு அனிமல் சோர்ஸ். பிளான்ட்ஸ் அதாவது நம்ம அரிசி, சாப்பாடு, பருப்பு இதெல்லாம் சாப்பிட்றோம், அது பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. அப்புறம் அனிமல் சோர்ஸ் அதேமாதிரி மில்க்கு, பால் வந்து ஒரு அனிமல்லேருந்து கிடைக்குது. அதில் இது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து எக் இதெல்லாம் சாப்பிட்றோம், அதுலேருந்து அனிமல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபுட்டு. சரி, த ஃபுட் வி ஈட் ஆர் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அண்ட் cannot directly enter into our cells. நல்லா வச்சுங்க. இந்த ஃபுட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா மேக்ரோ மாலிக்யூல்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து மேக்ரோ மாலிக்யூல்ஸ். அது வந்து என்னென்னா cannot directly enter into our செல்ஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்குள்ளே வந்து டைரெக்டாக அது என்ன ஆக முடியாது, உள்ளே என்ட்ராக முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைரெக்டாக செல்ஸுக்குள்ளே என்ட்ராக முடியாது, மேக்ரோ மாலிக்யூல்ஸாக இருக்கனால. ஸோ அப்போ என்ன வேண்டியிருக்குது, தே ஹாவ் டு பி broken into smaller மைக்ரோ மாலிக்யூல்ஸ். அந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் என்னவா கன்வர்ஷன் ஆகணுமா, broken ஆகணுமா, ஸ்மாலர் மைக்ரோ மாலிக்யூல்ஸாக பிரேக் டவுன் ஆகி, அந்த broken ஆகி அப்புறம் அந்த நம்ம பாடி செல்ஸ் வந்து என்ன பண்ணிக்குமா அதை உள்ள எடுத்துக்குது. புரியுதுங்களா? என்னது அப்சார்ப்ஷன் ஃபார்ம்னா என்னது, அதை எடுத்துக்கக்குள்ள அந்தளவுக்கு மைக்ரோ மாலிக்யூல்ஸாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சரி, இந்த கன்வர்ஷன், இந்த broken மேக்ரோ மாலிக்யூல்ஸ் ஸ்மாலர் மாலிக்யூல்ஸாக வந்து broken ஆகிறதுக்கு என்ன சார், அதுக்கு ஃபார் விச் வி நீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதுக்கு தான் நமக்கு என்ன வேணுங்கிறாங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது வேணும். ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மேக்ரோ மாலிக்யூல்ஸை என்ன பண்ணுது, பிரேக் பண்ணி அதை ஸ்மாலர் மாலிக்யூல்ஸாக மாற்றி நம்ம பாடி செல்ஸுக்கு சப்ளை பண்ணுது. புரியுதுங்களா? சரி, இது நமக்கு பிளான்ட்ஸ் எடுத்துங்க. பிளான்ட்ஸ் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பிளான்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. பிளான்ட்ஸ் ஹவவர் ஆட்டோட்ராப்ஸ் synthesize their food, they do not require a digestive system. பிளான்ட்ஸுக்கு வந்து என்ன தேவையில்லை, டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவாக என்ன பண்ணுதான், ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இல்லைங்களா? ஆட்டோட்ராப்ஸ், அது வந்து ஆட்டோட்ராப்ஸ். ஸோ தே கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். ஸோ தே do not require digestive system. அதுக்கு தேவையில்லை, டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அனிமல்ஸில், நம்ம ஹியூமன் பீயிங் ஆல்சோ எது கம்மிங் அண்டர் அனிமல் சிஸ்டத்தில் தான் வர்றோம். ஸோ த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம், இன் த அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன செய்யுது, உங்களுக்கு த நியூட்ரியன்ஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் into every cells in the body through the circulatory system. ஸோ நம்ம அந்த நியூட்ரியன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நியூட்ரியன்ஸு, வாட்ரு, எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து இன்ட்டு எவ்ரி செல்ஸ் இந்த பாடி, நம்ம பாடி இருக்கக்கூடிய செல்ஸுக்குள்ளே கொண்டு வர்றது இது வழியாக சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக அதை கொண்டு போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து என்ன உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய மெயின் வேலை அதுதான். புரியுதுங்களா? டைஜஷன் பண்ணி அந்த டைஜஷன் பண்ண ஃபுட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், மற்ற எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் என்ன ஒன்று தான் வெளியிலேருந்து நம்ம பாடியினுடைய செல்லுக்குள்ளே எது வழியாக போகுது, சர்க்குலேட்டரி சிஸ்டத்து வழியாக அனுப்புது அப்படிங்கிறது தான் இதனுடைய இது ஃபஸ்ட். புரியுதுங்களா? சரி, இது வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.